நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே எடுத்து அதுல எந்த மாற்றமும் செய்யாம, குறிப்பாக அதனால் உண்மையாலுமே நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு திட்டம் மட்டுமல்ல, நிச்சயமாக விஸ்வகர்மா சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதை பார்க்க. பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மா திட்டத்துல விஸ்வகர்மா சமுதாயத்துல 5 சமுதாயமும் 13 இதர சமுதாயமும் 18 சமுதாயம் அவர்களுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு மானியம், வட்டியில்லா கடன், அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உபகரணங்கள், ட்ரைனிங்கான பயிற்சிக்கான செலவு எல்லாம் கூட அதுல இருக்கு. மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்துல 35 வயசுக்கு மேல, மத்திய அரசுடைய திட்டம் 18 வயசுக்கு மேல, மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் 35 வயசுக்கு மேல இது உங்களுக்கு செயல்படுத்தப்படும். இரண்டாவது, பாரத பிரதமருடைய திட்டம் மிக தெளிவான ஒரு திட்டம். கிராம அளவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதை அப்ரூவ் பண்ணணும். அதன் பிறகு மாநில அரசு போர்ட்டலுக்கு வரும், மத்திய அரசுக்கு வரும். ஆனா மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்துல கிராம நிர்வாக அதிகாரி VAO, ஒரு அரசு அதிகாரி, அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கலாம். அதாவது இங்க மக்கள் பிரதிநிதியை முன்னிலைப்படுத்தி விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் கொண்டு வர்றாங்க. ஆனா திமுகவினுடைய திட்டத்தில் அரசாங்க அதிகாரி முன்னிலைப்படுத்தி, இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்துல இதுக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு இந்தியா முழுவதுமே அப்ரூவல் பண்ணி பணம் போக ஆரம்பித்த பிறகு தமிழகத்துல பதிவு செய்திருக்கக்கூடிய 8 லட்சம் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு கூட அப்ரூவல் கிடையாது. மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும். காரணம், 8 லட்சம் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி யாருகிட்டையும் பதிவு செய்யுங்கன்னு கூட கேட்கல, அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மத்திய அரசுல 5 விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 13 இதர கைவினை கலைஞர்கள் வேலை செய்யறோம் 18. இவங்க அதையே அப்படியே கொஞ்சம் பிரிச்சு 28 பண்ணிருக்கிறாங்க. அதனால் கட் காப்பி பேஸ்ட். இது நம்ம துரைமுருகன் சொன்ன மாதிரி அந்த டி துரைமுருகன் நான் இல்ல அப்படிம்பாங்க. ஒரு ஹைகோர்ட் அபிடவிட்ல மறு வச்சா டி துரைமுருகன், மறு எடுத்துட்டா நம்ம அண்ணன் துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடியை போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாத்திருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய வேண்டுகோள், மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும்.